உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி சட்டவிரோதம் என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. வரி விதிக்கும் அதிகாரம் அதிபருக்கு இல்லை எனவும் அதிரடி. திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஐடி விங் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதுரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக தென் மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. 58 தொகுதிகளைச் சேர்ந்த 1,90,000 பேர் பங்கேற்கின்றனர். சென்னை எழும்பூரில் சீரமைப்பு பணி காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் பெரும் குளறுபடி. பூங்காநகர், எழும்பூர், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயணிகள் ஒத்துழைக்க வேண்டும். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் வேண்டுகோள். மின்சார ரயில் சேவை குளறுபடிகளால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். செங்கல்பட்டு, ஒரகடம், காஞ்சிபுரம், வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் கிடைக்காமல் அவதி. நாமக்கல் அருகே பள்ளிப்பாளையம் முத்துக்குமாரசாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் எனவும் திட்டவட்டம். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் பாராட்டு. அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், மமக, பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் புகழாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஒரே நாளில் 2 முறை சந்தித்த ஓ. பன்னீர்செல்வம். 5 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக இருந்ததாகவும் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் எனவும் பேட்டி. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். PM கேர் என்ற பெயரில் தமிழ்நாடு தழுவிய மோசடியை அரங்கேற்றிய பாஜக. தமிழ்நாட்டை பற்றி பேச பாஜகவினருக்கு அருகதை இல்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருப்பதற்கு மாணவர் இயக்கமே காரணம். கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. ரிஷிவந்தியம் அருகே கோலாகலமாக நடைபெற்ற மயான கொள்ளை. சக்தி, காளி, அம்மன் வேடங்களை அணிந்து பக்தர்கள் பரவசம். ஆலங்குளம் அருகே கூட்டமின்றி நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டம். 50க்கும் குறைவானவர்களை பங்கேற்றதால் ஏற்பாட்டாளர்கள் விரக்தி.
கடலூரில் 3 மணி நேரம் தாமதமாக தொடங்கிய தாவேக தேர்தல் பிரச்சார கூட்டம். கலைந்து சென்ற தொண்டர்களால் காற்று வாங்கிய நாற்காலிகள். பாமக ராமதாஸ் அணி நிர்வாகி மா.க. ஸ்டாலின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. முகநூலில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவுகள் இட்ட புகாரில் போலீசார் நடவடிக்கை. கரூர் எம்பி ஜோதிமணியை அவதூறாக பேசிய பாஜக மாவட்ட தலைவரை கைது செய்ய வலியுறுத்தல். மாவட்ட எஸ்பியிடம் மாதர் சங்கத்தினர் புகார் மனு. புதுச்சேரியில் தனியார் ஆம்னி பேருந்தில் கடத்தப்பட்ட மது பாட்டில்கள். பயணிகளுடன் பேருந்தை போலீசார் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு. லாரி உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். தகுதிச் சான்று கட்டண உயர்வை நிறுத்தி வைத்த தமிழ்நாடு அரசுக்கு லாரி உரிமையாளர்கள் நன்றி. புதுச்சேரியில் திருமண கோலத்தில் மனைவியுடன் அரசு பள்ளிக்கு சீர்வரிசை வழங்கிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். திருமண மொய்க்கு பதில் விளையாட்டு உபகரணங்களை பெற்று பள்ளிக்கு வழங்கினார். மேற்கு வங்க எஸ்ஐஆர் பணிகளுக்கு மாவட்ட நீதிபதிகளை நியமிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வரவேற்பு. மும்பை வந்த ஹிலாரி கிளின்டனுக்கு விருந்து வைத்த நீதா அம்பானி. சித்தார் இசை நிகழ்ச்சி நடத்தி மகிழ்வித்தனர். குஜராத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 56,000 போலி மது பாட்டில்கள் பறிமுதல். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கார்களையும் பறிமுதல் செய்தது காவல்துறை. யாஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. மார்ச் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சென்னையில் இசைஞானி இளையராஜாவின் சிம்பனி இசை நிகழ்ச்சி மே மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி கமல் இணையும் படத்தை இயக்குகிறார் நெல்சன் திலீப் குமார். இன்று நண்பகல் 12:07 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது ப்ரோமோ வீடியோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.